பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம போய் நிற்கிற ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். இதுவரைக்கும் என்கிட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தத்தையே சொல்லவே இல்லைன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தையினால் பேசுகிறார், வசனங்களினாலே இடைப்படுகிறார். எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டு தானே இருக்கு. அப்போ ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தைகளை என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும், இந்த பிரச்சனை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மாறிடும், நான் சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்த்துருவேன்னு சொல்லி தான் எல்லாருடைய மனநிலையுமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையை கடக்கும் போதும், ஐயோ இந்த சூழ்நிலை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மாறிடும், இதே சூழ்நிலையில் நான் நிலைத்து நிற்க போவது கிடையாது, கண்டிப்பாக இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் மாறிடும்னு சொல்லி எல்லாருமே ஒரு விசுவாசத்துக்குள்ளே தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தில் நாம் நிற்கும் போது நமக்கு நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே போகும்போது பொறுமை எனக்கு அவசியமாக இருக்கிறது. நான் உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது, சில சிக்ஷையின் பாதையில் தேவன் அனுமதி இல்லை, என்னை உடைக்கிறதுக்காக சில பாதைகளை என் தேவன் கொடுக்குறார் அப்படின்னும் போது, அந்த பாதையில் எனக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா அது எவ்வளவு நாட்கள் எடுக்கும்னு தெரியாது. நாம் நினைக்கலாம் இந்த காலத்துக்குள்ளே ஒரு சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த பிரச்சனையை முடிச்சிருவாருன்னு. ஆனால் சில போராட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நாளுக்கு நாள் இழுத்துக்கொண்டே போகும். எப்படா முடியும்னு யோசிப்போம், ஆனால் அது முடிவதற்கான சூழ்நிலை வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த உபத்திரவத்தில் நான் போகும்போது அது எத்தனை காலங்கள் எடுத்தாலும், எவ்வளவு நாட்கள் எடுத்தாலும், சில நேரங்கள் சில வருடங்கள் கூட ஆகலாம் அந்த போராட்டம் முடிவதற்கு. அதில் நான் ரொம்ப பொறுமையோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அவசியம். அதே போல் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அந்த உறுதியாய் தரித்திருக்கிற அந்த ஜெப அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்போ இன்றைக்கு தேவன் உங்களிடத்திலும் என்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு அழகான, ரொம்ப ஆழமான ஒரு காரியம், நான் என் தேவன் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என் தேவனை, அதில் நான் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இந்த பாதை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதைக்கு போகிற பாதை இதுதான், இப்படி தான் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில், இந்த உபத்திரவத்தை ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் நிற்கிறேன். இருக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பாதையில் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக இந்த போராட்டம், இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. என்றைக்குமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஜஸ்ட் அ பாசிங் கிளவுட்ஸ், அவ்வளோதான், இது போயிடும். இது கொஞ்ச நாள் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். இந்த பாதையை நான் கடந்துட்டேன் அப்படின்னா அடுத்தது நான் வாக்கு பண்ணப்பட்டதை நான் சுதந்திரித்து கொள்ளலாம். வனாந்திரத்தில் 40 வருஷம் போகிறாங்க. போகும்போது ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருப்பான், ஐயோ என்னைக்கு முடியும், என்னைக்கு முடியும், என்னைக்கு முடியும்னு. ஆனால் ஒரு நாள் முடிந்தது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அதை முடிக்கும்போது அவங்க பார்த்த ஒன்று என்ன அப்படின்னா, கானான் தேசம், எல்லாம் நிறைந்திருக்கிற செழுமையான ஒரு கானான் தேசம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க, போதும். அதுக்கடுத்தது உங்கள் ஜெபம் ஒரு நாளும் தளர்ந்து விடக்கூடாது. சூழ்நிலைகளின் நிமித்தமாக, சரீரத்தில் இருக்க சில போராட்டங்களின் நிமித்தமாக நம்முடைய ஜெபங்கள் சில நேரங்களில் அந்த போராட்டத்தை இழக்கத்தான் நமக்கு நேரிடும். எல்லாம் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த நேரத்திலையும் அதை விட்டுவிடாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஜெபத்தில் நான் உறுதியாய் நின்று நான் ஜெபிக்கிறதை தேவன் எதிர்பார்ப்பார். அப்போ இன்றைக்கி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ரொம்ப ஆழமான ஒரு காரியம், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நிற்க போகிறேன், ஆண்டவரிடத்தில் நான் போய் நிற்க போகிறேன் அப்படின்னும்போது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பார்க்க வேண்டியது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
உபத்திரவத்தில் நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதே போல ஜெபத்திலே நான் உறுதியாய் தரித்து நிற்கிறவனாய் நான் நிற்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆயத்தமாக இருக்கிறோமா நம்ம? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்பி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த உபத்திரவம் என்னை ஒன்றும் செய்யாது, இந்த உபத்திரவத்தில் நான் பொறுமையாய் நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாடி அப்படி போய் நிற்கிறவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று, இந்த சூழ்நிலையில் நான் ஜெபிக்கிற ஜெபம், இந்த நேரத்தில் தான் நான் ஜெபத்தில் உறுதியாய் தருது. ஏன்னா நிறைய பேருடைய ஜெபங்கள் அடிவாங்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவ நேரத்தில் அவங்கள ஜெபிக்க அவங்களால முடியவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில நான் நிற்க மாட்டேங்கிற ஒரு இருதயத்துக்குள்ளே நீங்களும் நானும் இன்றைக்கி வர வேண்டியது அவசியம். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த 3 எனக்குள்ளே காணப்படும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்பிக்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும், ஜெபத்தில் நான் உறுதியாய் தரித்திருக்கணும், என் தேவன் எனக்காக நியமித்தவைகளை நிச்சயமாக கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தில் இந்த போராட்டத்தில் நான் பொறுமையோடு கூட காத்திருக்கேன் ஆண்டவரே. அதே போல் இந்த சூழ்நிலையில் நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறீங்க. அந்த ஜெப ஆவியை கொடுத்து என்னை நடத்தும்படி அப்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடையட்டும். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.